தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருக்கிறா. நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்கள். தெரியாது. ஹல்லேலூயா. அடுத்த நாள் தாவீது போறான். அதுவும் அந்த இப்ப தாவீது ஃபைட் பண்ணக்கூடிய சிங்கத்துக்கு வாயில் என்ன இருக்கு தெரியுமா? பல்லு இருக்கு. நம்ம வாயில் என்ன இருக்கு? இப்போ ஃபைட் பண்ற சிங்கத்துக்கு வாயில் என்ன இருக்கு? பல்லு இருக்கு. ஆமா, இப்ப நம்ம கூட ஒரு சிங்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வாயில் என்ன இல்ல? பல்லு இல்ல. அதனாலதான் அவன் எவனை விழுங்கலாம். முறுக்கெல்லாம் அப்படி டீல போட்டு கோவர வச்சு விழுங்குறதுக்கு ரீசன் வாயில் என்ன இல்ல? பல்லு இல்ல. ஆனா அது வேற டேஸ்ட். சில பாக்குறாங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்காரும் போதுதான் இவருக்கு முறுக்கு. ஹல்லேலூயா. பற்கள் உள்ள சிங்கத்தையே மேற்கொள்ள வைக்கிற கொம்பு அபிஷேகம். ஆண்டவர் பல்லு இல்லாத சிங்கத்தை கூட ஃபைட் பண்ண வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தனக்கு அருமையானதா பார்த்ததுனால அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற வைத்தது. உங்க தலைமுறை உங்களுக்கு அருமையானது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சம்பத்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை உங்களுக்கு அருமையானது. அவர் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதை உங்க தலை மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் ஹல்லேலூயா. இன்னைக்கு சிங்கத்தின் வாய்க்கு இடையில உங்களுக்கு அருமையானது இருக்குதா? ஹல்லேலூயா. பதறதுக்கு கர்த்தர் வைக்கல. உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் குப்பி அபிஷேகம் அல்ல. குப்பி அபிஷேகம் அல்ல. அது உங்க மேல இறங்கி இருக்கிறது. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எதுவுமே டாபிக்ல கிடையாது. ஆமென். இப்ப பேசிட்டு இருக்கிற எதுவுமே டாபிக்ல இல்ல. ஆமென். ஆவியானவர் யாருக்கோ பேச வச்சிட்டு இருக்கிறது ஆவியில நான் உணர்கிறேன். ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு முன்பதாக தான் உங்க தலை மேல ஒரு கொம்புல இருக்கிற அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான், கொஞ்சம் முன்னாடிதான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வைத்ததின் நோக்கம் அதை அறிவதற்காக தான் இந்த சிங்கம், இந்த கரடி, இந்த கோலியாத். ஆமென். மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப தாவீது போய் அரண்மனையில போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிறான் பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிறான். சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி ஓடுது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்புறீங்களா? நீங்க துதிக்கும் போது உங்க கூடாரத்துல பொல்லாத ஆவி கிரியை செய்யாது. உங்க கூடாரத்துல பொல்லாத ஆவி கிரியை செய்யாது. ஆமென். ஆமென். ஆனா எருசலேம் குமாரத்திகளை போல, எருசலேம் குமாரத்திகளை போல நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை உணராம சங்கீதம் 137 கீத வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து செடியில வச்சுட்டு நாங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம். கீத வாத்தியத்தை எல்லாம் எடுத்து ஆமென் அது நடுவில் இருக்கிற ஆமென் சங்கீதம் 137:2 அது நடுவில் இருக்கும் மலரி செடிகளின் மேல எங்கள் கிண்ணறங்களை நாங்கள் தூக்கி வைத்தோம். நிலைமை நினைச்சு அழுதுட்டு இருந்தோம். இந்த நாளில கர்த்தர் சிலரோடு பேசுறார். போதும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட கையில எடு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் ஏதோ ஒண்ணு செய்ய போகுது. உன் பாட்டு புத்தகத்தை தூக்கு. உன் வாயில ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். Glory. Hallelujah. 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 தாவீதே, உன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேலை வருது. உன் கவனுக்கு வேலை வருது. உன் அடப்பைக்கு உன் மேல இருக்கிற அபிஷேகம். ஆமென்.
ஆமென். பிரியமானவர்களே, தாவீதின் தலையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் அது எதை நினைச்சதோ அது எல்லாமே பயன்பட்டது. இந்த அபிஷேகம் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைச்சது, இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்பட்டது. கவுன நினைச்சது, கவுன் பயன்பட்டது. அடப்பை நினைச்சது, அடப்பை பயன்பட்டது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நினைத்தது உண்டானால் ஜீசஸ், என் விரல்களை நினைக்கிற அபிஷேகம் என் விரல்களை பயன்படுத்தும். என் நாவை நினைக்கிற அபிஷேகம் என் நாவை பயன்படுத்தும். என் பாதங்களை நினைக்கிற அபிஷேகம் உச்ச தலை முதல் உள்ள கால் வரை கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது.